அனைவருக்கும் வணக்கம். இது எம்எம்கே சேனலோட 2வது பாட்காஸ்ட். இங்கே என்னுடன் இணைந்திருப்பவர்கள் வினு, திரு, பாலா அண்ட் நான் சௌந்தர். நம்மோடு மேஜர் அவர்கள் கூடிய விரைவில் இணைவார்கள். இன்று நாம் பேசலாம் என்று நினைத்த தலைப்பு இன்றைக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கிற இந்த ட்ரக் மாஃபியா பத்தினது. மேஜர் அவர்கள் அவருடைய வீடியோல எம்எம்கே சேனல்ல நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அந்த ட்ரக் கிங் பின் ஜாஃபர் சாதிக் அவர்களை பற்றி, அவர்களுடைய இணைப்புகளை பற்றி, எவ்வளவு ரூபாய்க்கான ட்ரேடு, என்சிபி எப்படி அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. இந்த ஸ்பெசிபிக் இஷ்யூவை பத்தி மேஜர் அவர்கள் ஆல்மோஸ்ட் நாங்க பார்த்ததுலயே எல்லா சேனலோடையும் ரொம்ப டீப்பா ஃபேக்ட்ஸோட அதை நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. நாங்க இந்த பாட்காஸ்ட்ல என்ன பேசலான் இருக்கோம் அப்படின்னா, இது ஒரு நிகழ்வு. இந்த இத்தனை வருஷத்துல ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு நபர், ஒரு நிகழ்வு, ஒரு கிரைம் பிடிபட்டிருக்காரு அப்படின்ற இந்த ட்ரெயில் இன்னைக்கு ஊடகங்கள்லயும் நாட்டிலையும் நியூஸ் பேப்பர்லயும் நிறைய பேசப்படுது. ட்ரக் ட்ரேட் அப்படின்றத இதை ஒரு உலக அளவுல இதை பார்த்தோம்னா எப்படி இருக்கும், இதுல என்ன நடக்குது, இப்ப என்ன மாறி இருக்கு, இந்த ட்ரக் ட்ரேட்ல என்ன மாறி இருக்கு, கோவிடுக்கு முன்னாடி இல்ல இந்த 2000க்கு அப்புறம் இந்த இன்டர்நெட் உலகத்துல என்ன நடக்குது, அப்புறம் இப்ப கோவிடுக்கு அப்புறம் எப்படி இது மாறி இருக்கு, எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்கு, என்னென்ன புது புது ட்ரக்ஸ், இந்த ட்ரக்ஸ் என்றால் இல்லீகல் ட்ரக்ஸ், ஸ்பெசிபிக்காக நாங்கள் பேசுவது போதைப் பொருள், மக்கள் அடிமைப்படுத்தப்படும், மக்களுக்கு கேடு விளைவிக்கும் போதைப் பொருளை பத்தி தான் ட்ரக்ஸ் அப்படின்றது, ஃபார்மான்றது எடுத்துக்கூடாது. சோ அதை பற்றி பேசுவதற்காக நம்மளுடன் கனடாவில் இருந்து திரு அவர்கள் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்காக, அப்புறம் பாலா அவர்கள் இந்தியாவிலிருந்து, வினுகரன் அவர்கள் இந்தியாவிலிருந்து நம்மளோட இணைகிறார்கள். அவர்களோட வியூஸை நம்ம கேட்கலாம். இதோட ஒரு ஓவரால் பிக்சர் பத்தி நம்ம விவாதிக்கிறதுக்கு, கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்கும். திரு, நீங்கள் இதை பற்றி இது ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் திரு, அதாவது இது குஜராத்ல பிடிப்படுதா இல்ல மெட்ராஸ்ல பிடிப்படுதா, டெல்லியில பிடிச்சாங்களா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும் போது, இது எங்க ஆரம்பிச்சு எங்க போகுது, என்ன நடக்குது உலகத்துல, வேற மத்த நாட்டுல என்ன நடக்குது, அதை பத்தி நீங்க கொஞ்சம் பேச முடியுமா? நன்றி சௌந்தர். வணக்கம், ஜெயஹிந்த். ஸோ சௌந்தர் சொன்ன மாதிரி இந்த ட்ரக் ஸ்கேண்டல் இப்போ ஒரு இந்தியன் பொலிட்டிக்கல் சினாரியோவே ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணி இதை அடுத்த இந்த எலெக்ஷன் நோக்கி எப்படி போயிட்டு இருக்கு, இதை எலெக்ஷன்ல என்ன இம்பேக்ட் ஆகும், எஸ்பெஷலி டு இந்த பார்ட்டி, இந்த டிஎம்கே பார்ட்டி ஒரு இந்த திராவிடியன் பார்ட்டி அவங்க இம்பேக்ட் ஆனதுனால, ஏன்னா அவங்களோட இந்த ட்ரக் கிங் பின் ஜாஃபர் சாதிக்கோட டைரக்ட் லிங்க் இருக்கிறது இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃப்ரம் த குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஜியாகிரபியை பார்த்தாவே அந்த வெஸ்ட் சைடு இந்த ட்ரக் கிரெசன்ட்னு ஒன்று இருக்கு, இன்னும் அந்த ரைட் சைடு சவுத், அந்த ஈஸ்ட் சைடு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்கு. ஸோ ட்ரக் அந்த கிரெசன்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அப்புறம் ஈரான். ஸோ இந்த ஆப்கானிஸ்தான்ல உங்களுக்கு அந்த மேஜர் போர்ட் எதுவும் கிடையாது, ஏன்னா அது ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி. ஸோ அவங்களுக்கு யூஸ்வலாக அந்த போர்ட் எங்கேருந்து வரணும்னா, அவங்களுக்கு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு பாகிஸ்தான்லேருந்து பண்ணணும், கராச்சி, இந்த குவாதர் மாதிரி ஒரு போர்ட்ஸ்லேருந்து பண்ணணும். இல்லைன்னா அவங்க இந்த ஈரான்ல இருக்கிற கோஸ்ட் லைன்ல போயிட்டு அங்கே என்ன மேஜர் போர்ட்ஸ் இருக்கோ அது பண்ணுவாங்க. லைக் வைஸ் உங்களுக்கு இந்த அந்த சவுத் ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மா, மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா, அந்த ட்ரையாங்கிள். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் தட். ஸோ இந்தியாவோட யுனிக் ஒரு பொசிஷன் எப்படின்னா, இட் இஸ் வெட்ஜ்ட் பிட்வீன் த ட்ரக் ட்ரையாங்கிள் அண்ட் த ட்ரக் கிரெசன்ட். ஸோ இது என்ன காமிக்குதுன்னா, லைக் இந்தியா இருக்கிறது இட் இஸ் ஒரு ரொம்ப வல்னரபிளான பொசிஷன்ல இருக்கு. அக்கார்டிங் டு யுவர் மேஜர் வேர்ல்ட் பவர்ஸ் இல்லைன்னா அந்த யுஎன் ஆர்கனைசேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும், இந்தியாவை ஒரு ட்ரக் ப்ரொடியூசரோ ஒரு ட்ரக் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் லொக்கேஷனோங்கிறது இந்தியாவை அவங்க மார்க் பண்ணதில்லை.
அவங்க எப்படி நம்ம குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இந்தியா வந்து இந்தியாவும் ஒரு விக்டிம் தான் ஆஃப் திஸ் illicit ட்ரக் டிராஃபிக்கிங். அண்ட் அந்த ட்ரக் டிராஃபிக்கிங்கால இந்தியா வந்து அப்பார்ட் ஃப்ரம் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூ இல்லாம இந்தியா வந்து ஒரு விக்டிம் ஆஃப் டெரர் ஆல்சோ. ஏன்னா இப்போதைக்கு ஒரு டெரரிசமோட தீவிரவாதத்தை பெருசா ஃபண்ட் பண்ற ஒரு இதே வந்து ஒரு இந்த போதைப் பொருள் தான், டிராஃபிக்கிங். ஸோ இன்னொன்று வந்து எங்க பார்த்தீங்கன்னா இங்கே கனடாவில் என்ன இருக்குன்னா, இந்த என்டையர் ட்ரக் கார்ட்டலோட பிஸ்னஸ் வந்து இட் வந்து ஏர்லியர் இது வந்து இட் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு நம்ம மெக்சிகோ இல்லைன்னா இந்த கொலம்பியன்ஸ் அந்த இவங்க பண்ற மாதிரி தான் அந்த கார்ட்டல்ஸ் தான் அதை வந்து இந்த என்டையர் ட்ரக் இது வந்து டிராஃபிக்கிங்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ப்ரொடக்ஷனு எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு இப்போ இந்த ஆஃப் லேட்டா இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, லாட் ஆஃப் பஞ்சாபிஸ் ஃப்ரம் த இந்தியன் ஃப்ரம் இந்தியா இங்க நிறைய பேர் மைக்ரேட் ஆயிருக்கிறாங்க. அவங்க இங்க ஃபர்ஸ்ட் வந்து பண்றதே வந்து ஒரு ட்ரக் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரக்கிங்ல பிசினஸ்ல இறங்கிடுறாங்க. ஸோ ட்ரக்கிங் பிசினஸ்ல இறங்கிட்டு அவங்களுக்கு ஒன்ஸ் இந்த ட்ரக்கிங் பிசினஸ் வந்தோன்னா அவங்களுக்கு இந்த ஆஸ் பர் யுவர் அந்த நாஃப்டா அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும், நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா கூட்ஸ் அண்ட் அதர் கமாடிட்டிஸ் வந்து ஃப்ரம் மெக்சிகோ டு யூஎஸ் டு கனடா வந்து வித்தவுட் எனி இஷ்யூஸ் அவங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ இதை வந்து அண்டர் இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் ஆஃப் ரெகுலர் குட்ஸ் அதை வந்து ஒரு ஃப்ரண்டா வச்சுக்கிட்டு ட்ரக் ட்ரேடு வந்து நடந்துட்டு இருக்கு, ட்ரக் டிராஃபிக்கிங். போன மாசத்துல கூட ஒரு வின்னிபெக்ங்கிற ஒரு ப்ராவின்ஸ் இருக்குங்க. அந்த வின்னிபெக் ப்ராவின்ஸ்ல வந்து ஒரு மேனிடோபான்னு ஒரு ப்ராவின்ஸ். அந்த மேனிடோபா ப்ராவின்ஸ்ல வின்னிபெக்ங்கிற ஒரு சிட்டி. அந்த சிட்டில கிட்ட வந்து ஒரு ஒரு மேஜர் ட்ரக் ஹால் ஒன்று பிடிச்சிருக்கிறாங்க. அதுல மாட்டினவர் வந்து கோமல் பிரீத் சிங் சித்துன்னு ஒரு பேர். ஸோ இது வந்து இது அண்ட் இப்போதைக்கு வந்து முன்னெல்லாம் வந்து நம்ம நிறைய இந்த சீரீஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் சீரீஸ் இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மெக்சிகன்ஸ் கொலம்பியன்ஸை தான் வந்து அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பட் இன் ரியாலிட்டி வந்து இந்த கனடால வந்து இது என்டையர் இதை வந்து இட் இஸ் டேக்கன் ஓவர் பை த பஞ்சாபி கம்யூனிட்டி. இது அகைன் டிஸ்க்ளைமர், நான் இதை வந்து ஒரு ப்ராட் ப்ரஷ் பண்றதுன்னு நினைச்ச கூடாது. சில பேட் எலிமெண்ட்ஸ் அவங்க இதுலயும் இருக்கு. ஸோ நம்ம அந்த இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்கணும் தவிர ஸோ நம்ம வேற எந்த இதுலையும் பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ அந்த என்டையர் ஷிப்மெண்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக் டிராஃபிக்கிங் ஹஸ் ஷிஃப்டட் டு திஸ் ப்ராவின்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா, வான்கூவர். ஸோ அதுதான் இப்போதைக்கு. ஸோ இப்போ அங்க இருந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இங்க ஆப்கானிஸ்தான் அப்புறம் இதுல இருந்து வர அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நம்ம மிடில் ஈஸ்ட்ல என்டர் ஆகி அங்க இருந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போயிட்டவங்களுக்கு எல்லாம் வந்து இது கனடால வந்து லேண்ட் ஆகுது, அந்த ஈஸ்ட் கோஸ்ட் இல்லைன்னா வெஸ்ட் கோஸ்ட்ல. அங்க இருந்து இட் இஸ் புஷிங் டு த யூஎஸ் போகுது, இல்லைன்னா மெக்சிகோ, இல்லைன்னா கீழே இருந்து மெக்சிகோக்கு வரும், மெக்சிகோல இருந்து இட் இஸ் நார்த் டுவர்ட்ஸ் யூஎஸ் ஆர் கனடா வருது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த நெட்ஒர்க் ப்ராடர் சென்ஸ். அண்ட் இப்போ இங்க இருக்கிறதுனால ஆல்ரெடி நம்ம கனடால இருக்கிறதுனால நம்ம ப்ரீவியஸ்ல நம்ம இந்த காலிஸ்தான் இஷ்யூஸை பார்த்துருக்கோம். இப்போ இதுல என்ன ஆஃப்லைட் இப்போ இது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன வருதுன்னா, காலிஸ்தான் கூட டெரர் ஃபண்டிங் வந்து இது ஃபியூல் பண்ணுதுன்னா இதை வந்து இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் மணி வந்து ட்ரக் மணி வந்து இதுல in terms of it being funded for the Khalistans also. Oh. So that is my opinion for now and the perspective. Yeah. Thanks. Over to you, Sundar. நன்றி திரு பாலா. வினு, நீங்க ஏதாவது கருத்து தெரிவிக்கிறீங்களா? ஜெய்ஹிந்த், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ திரு அவர்கள் சொன்னது போல ஆக்சுவலி திரு அவர்கள் வந்து என்னன்னு சொன்னார் பாத்தீங்கன்னா, அப்ராட் வெளிநாட்டுல நடக்கிற இந்த ட்ரக் டிராஃபிக்கிங், ட்ரக் ட்ரேடிங், அதாவது எப்படி வந்து இந்த ட்ரக் வந்து அவங்க
வாங்குறாங்க, எந்த மூலியமா வந்து இன்டர்லிங்க் பண்றாங்க அப்படின்றது வந்து சொன்னாரு. ஸோ நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்தியாவுக்குள்ள வந்து இந்த மாதிரி எந்த இடங்கள்ல நடக்குது அப்படின்றது வந்து நான் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில மேஜரா பாத்தீங்கன்னா நம்மளோட சவுத் இந்தியாவில தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அதாவது இந்தியாவை பாத்தீங்கன்னா மாரிஜுவானா அப்படின்னு சொல்ல இந்த கஞ்சா தான் வந்து ஹில்லி ஏரியாஸ்ல வந்து தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கல்டிவேட் பண்றாங்க. ரொம்ப ரிமோட், அதாவது ரிமோட்னா நார்மலா இருக்கிறவங்க வந்து ரீச் ஆகக்கூடிய சில இடங்கள்ல தான் வந்து இந்த காஞ்சா வந்து கல்டிவேட் பண்றாங்க. அதுவும் முக்கியமா எந்த இடங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆந்திரா ஒடிசா பார்டர், ஏஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆந்திரா ஒடிசா பார்டர்ல தான் வந்து கல்டிவேட் பண்றாங்க. சோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி ரீச் ஆகுது, தமிழ்நாட்டுக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்பெசிபிக்கா சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் தமிழ்நாட்டுல லைக் இப்ப வெள்ளூர் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆந்திரா டிஸ்ட்ரிக்ட் பார்டர் தான். ஸோ ஈரோடு, இந்த தர்மபுரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகா பார்டர் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த பார்டர் ஏரியாஸ்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் மூலமா மோஸ்ட்லி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைப்பாங்கான பகுதிகள் தான் மோஸ்ட்லி. ஏன்னா வெள்ளூர்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். தர்மபுரி, ஈரோடு ஆல்சோ, ஏன்னா வந்து தர்மபுரி, ஈரோடு எல்லாருக்குமே தெரியும் மலைகள் நிறைந்த பகுதி தான். ஸோ அந்த மூலியமா வந்து இந்த பார்டர் ஏரியாஸ் மூலியமா தான் தமிழ்நாடு உள்ள வருது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் படிச்சதுல ஆம்புலன்ஸ் டிரைவர் மூலமா வந்து இந்த ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து இந்த ட்ரக் டிராபிகிங் நடக்குது. ஸோ வந்து இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஆள் வந்து ஆந்திரால இறந்து போறாங்க, லைக் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அங்க இறந்து போறாங்க அப்படின்னா, இந்த ட்ரக் டிராபிகிங் பண்ணக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு இது தெரிய வருதுன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த ட்ரக் டீலருக்கு அவங்க வந்து கான்டாக்ட் பண்றாங்க. ஸோ எங்களுக்கு நான் வந்து அங்க வர வேண்டியிருக்கு, லைக் ஒரு காப்ஸ் எடுத்துட்டு வர வேண்டியிருக்கு. அது மூலியமா வந்து நாங்க, ஏன்னா வந்து ஆம்புலன்ஸ்ன்றது வந்து டிராபிக் போலீஸோ இல்ல செக் போஸ்ட்லயோ வந்து செக் பண்ண போறது இல்ல. ஸோ அவங்க கரெக்டான டாக்குமெண்ட் காட்டினாங்கன்னா வந்து அங்க வந்து யாரும் எந்த ஒரு தடையும் இருக்க போறது இல்ல. ஸோ இது மூலியமா வந்து ட்ரக் வந்து இந்த கஞ்சான்றது வந்து கடத்திட்டு வராங்க. செகண்ட் மேஜர்வே பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மூலியமா வர்றது பாத்தீங்கன்னா சப்ளையர், கஸ்டமர் இந்த சென்ஸ் அதை அந்த ட்ரக் டிராபிகிங் வாங்கி விற்கிறாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த எண்ட்ல இருக்கவங்க இந்த எண்ட்ல இருக்கவங்க தெரியும். நடுவில் வந்து பாத்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் பீப்புள், லைக் ஒரு 10 to 20 பேருக்கு வந்து இது வந்து கை மாறுது. ஸோ அந்த 10 to 20 பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட், அந்த எண்ட்ல யார் இருக்காங்க, இந்த எண்ட்ல இந்த கடைசியில யார் கொடுக்குறாங்க, அந்த கடைசியில யார் வாங்குறாங்கன்றதும் தெரியாது. சோ இது வந்து அவங்க வந்து ஒரு புரோட்டோகாலாவே ஃபாலோ பண்ணி வந்து பண்றாங்க. ஏன்னா வந்து அந்த எண்ட்ல இருக்கவங்களுக்கும் இந்த எண்ட்ல இருக்கவங்களுக்கும் கான்டாக்ட் இருந்தாலுமே இதுல வந்து சிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு லூப் ஹோல் வந்து யூஸ் பண்றாங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் கார்ஸ், நம்ம வந்து இந்த ஜூம் கார், இந்த ரேபிடோ, இந்த மாதிரியான கார்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து அது மூலியமா வந்து கடத்துறாங்க. மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 வழியா தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ட்ரக்ஸ் வருது. அதாவது அதர் ஸ்டேட்ஸ், இந்த ஆந்திரா ஒடிசா பார்டர்ல இருந்து வர்றது. இன்னொன்னு வந்து நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நானுமே வந்து நேர்ல பார்த்திருக்கேன், ஸ்கூல் பசங்க வந்து ரொம்பவே வந்து இந்த காஞ்சாக்கு யூஸ் பண்ணி அடிக்ட் ஆகி இருக்கிறத வந்து பார்த்திருக்கோம். ஸோ அதோட எஃபெக்ட் என்னன்றது தெரியாம வந்து அந்த லூப் ஹோலுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறாங்க. இது வந்து எதனாலன்னா அவங்க வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க. லைக் இப்ப வந்து இந்த கஞ்சா யூஸ் பண்ணவங்க வந்து ஒரு விஷயங்கள் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கு, இது போல இருக்கு, யூஸ் பண்ண அதோட எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு ஸோ இது மாதிரிலாம் யூஸ் பண்ணா நம்ம வந்து ஒரு லைக் இந்த ஸ்கூல் பசங்களோட லாங்குவேஜ் சொல்லணும்னா வந்து நம்ம ஒரு கெத்து அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரொம்ப அடிக்ட் ஆகி என்ன பண்றாங்கன்னா வெளியே வர முடியறதுக்கு என்ன தெரியாம செகண்ட் ஸ்டேஜ் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கஞ்சா வந்து வாங்குறதுக்கான காசு இல்லாத போது நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது இல்லீகலா லைக் இந்த செயின் ஸ்நாச்சிங், வழிப்பறியில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்றாங்க. சோ இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம நியூஸ்ல பார்த்தாலே நிறைய தெரியும். ஏன்னா வந்து நம்ம நார்மலா நியூஸ் பார்த்தோம்னாவே டெய்லி 2 to 3 நியூஸ் வந்து செயின் ஸ்நாச்சிங், ஈவன் இந்த செக்ஷுவல் அபியூசிங் நியூஸே வந்து இப்பெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம். அதோட மெயின் கோர் ரீசன் பாத்தீங்கன்னா
அந்த லைக் அந்த அக்யூஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்றதா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா கவர்மெண்ட் வந்து இதற்கான ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எங்க இருந்துன்னா ஸ்கூல்ல இருந்தே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்டிங். யா, தேங்க்ஸ் பாலா. ஸோ இன்னொன்னு நான் சாரி, ஒரு ஒரு கமெண்ட் டு பாலா என்ன சொன்னதுக்கு, இப்ப அந்த பாண்டிச்சேரியில ஒரு நடந்துச்சு இல்லைங்களா, ஒரு ஒரு அண்டரேஜ் பொண்ண வந்து ரேப் பண்ணி கொன்னானுங்களா அந்த 4 பேரும், அந்த 6 பேரா 6 பேர் வந்து ஹெவிலி இன்டாக்சிகேட்டட் இந்த ட்ரக்ஸ்ல. இதுல சயின்டிபிக் ஸ்டடீஸ்ல என்ன சொல்லுதுங்கன்னா, எக்ஸசிவ் யூஸ் வந்து அந்த மெத்து அந்த மாதிரி ட்ரக் தான் வந்து உங்களோட செக்ஷுவல் அர்ஜதை வந்து அது ஒரு பிளாக் பண்ணிடுமா. ஸோ உங்களை அதை எப்படி கண்ட்ரோல் பண்றத வந்து உங்களை டோட்டலா பிளாக் பண்ணிட்டு அதை வந்து அவங்களுக்கு ஒரு அவுட்லெட்டே வந்து இந்த மாதிரி கிரைம்ல இது பண்றது தான். ஸோ இட் இஸ் சயின்டிஃபிக்கலி இட் இஸ் ப்ரூவன். வி ஹேவ் இன்னொரு விஷயம் சொல்லணும், லைக் இந்த மர்டர் நடக்கிறது மோஸ்ட்லி இந்த நம்ம நியூஸ்ல பார்த்தோம்னா இந்த மர்டர் நடக்கிறது, இந்த அடிதடி வெட்டுக்குத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இத பண்றவங்க வந்து கஞ்சா யூஸ் பண்ணிட்டு தான் வந்து பண்றாங்க. இது ஏன் வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னா, சோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லைக் அவங்களுக்கு வந்து இந்த கஞ்சா யூஸ் பண்ணிட்ட அப்புறமா அவங்களோட மைண்ட் வந்து டோட்டலா எப்படின்னா, நான் ஒரு கண்டெக்ட் சொல்றேன், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. சோ இப்ப வந்து நான் வந்து ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணணும், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போமே, நான் இப்ப வந்து ஒரு அட்டாக் பண்ணணும்னா என்னால டைரக்டா பண்ண முடியாது. பட் நான் வந்து அவங்கள பண்ணணும்னா இந்த கஞ்சா யூஸ் பண்ற சின்ன பசங்களை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து நான் கஞ்சா வாங்குறதுக்கான காசோ இல்ல டைரக்டா கஞ்சாவோ அவங்களுக்கு சப்ளை பண்ணி அவங்க அந்த கஞ்சாவை யூஸ் பண்ணிட்டு அந்த கஞ்சாவோட எஃபெக்ட்ல இருக்கும் போதுதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்ய வைக்கிறாங்க. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கஞ்சாவோட எஃபெக்ட்ல இருக்கும் போது நான் வந்து என்ன சொல்றேனோ அதை வந்து எதுவுமே கேட்காம ஏன் எப்படின்னு கேட்காம, அதான் இப்ப திரு சார் சொன்ன மாதிரி சயின்டிபிக்கா அவங்களோட மைண்ட் வந்து ஏன் எதுனே கேட்காம நான் கஞ்சா கொடுத்தேன் இனிமேல் கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டுமே நான் எதை சொன்னாலுமே அவங்க செய்யறதுக்கு தயாராயிடுறாங்க. ஸோ மைண்ட் வந்து இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுது. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க தான் இந்த இடத்துல அந்த அவங்களோட வயசு பாத்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 23, 24 இந்த ரேஞ்சில இருக்கவங்க தான் வந்து இந்த மாதிரியான செயல்கள்ல வந்து ஈடுபடுறவங்களா இருக்காங்க. அதே போல திரு சார் சொன்ன மாதிரி இந்த பாண்டிச்சேரியில நடந்த கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா 6 பேருமே வந்து பிலோ 25 தான் எல்லாருமே இருக்காங்க. சோ இது ரொம்பவே வந்து கன்சர்னா கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருக்கு சொசைட்டிக்கு. இது வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து எப்படி இருக்கும்ன்றது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாததா இருக்கு. நிச்சயமா பாலா. சோ நீங்க சொன்னதுல இருந்து வினு நீங்க ஏதாவது நீங்க ஷேர் பண்றீங்களா வினு? எஸ். இதுல என்னன்னா இப்போ திரு சாரும் பாலா அந்த லோக்கல் அவர் இன்டர்நேஷனலும் ஒரு லோக்கலும் நிறைய விஷயம் சொன்னாங்க. இப்போ என்னோட முக்கியமான கன்சர்னா இருக்கு நான் வைக்க விரும்புறது என்னன்னா, இதுல வந்து இப்போ லோக்கல் கன்செப்ஷனுக்கு வந்து எல்லாம் ட்ரக் அடிக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதுல இந்த இன்சர்ஜென்சியும் நேஷனல் செக்யூரிட்டி ஆங்கிள் தான் வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இன்னொரு இடத்துல மாறி இருக்கு. குறிப்பா வந்து சவுத் இந்தியா பொறுத்தவரை 2022 ஒரு சம்பவம் நடக்குது ஸ்பெஷல் கேம்ப்ல. நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ல இங்க உட்காந்துருக்கு ஒரு 20 பேர்ல குணசேகரன் ஒருத்தருடைய லீடர் ஒரு லீடர்ஷிப்ல இந்த விழுஞ்சியம் போர்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ ஹெராயின், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது வந்து பாகிஸ்தான்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ட்ரக் டீலர் மூலியமா இங்க கொண்டு வந்து இங்க கேரளா கொண்டு வந்து அங்க இருந்து ஸ்ரீலங்கா கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 5 AK-47, 100,000 லைவ் ரவுண்ட்ஸ் 9mm. ஸோ அதுல வந்து இந்த ஆயுதமும் இருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு அபாயகரமான விஷயம். நம்ம அப்பவே முடிச்சிருந்தோம் அப்படின்னா மேபி இந்த ஜாஃபர் சாதிக் விஷயத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணிருக்கலாம். பட் அப்ப நம்மளும் முடிக்கல, நம்ம கவர்மெண்ட்டும் முடிக்கலன்றதுதான் தெளிவா தெரியாது. இப்ப நம்ம முடிச்சு இதுல இப்போ ஜாஃபர் சாதிக் தலைமுறை வைத்தாரு போன மாசம் பிப்ரவரி 15 ஒரு தலைமுறை அப்படிங்கிற செய்தி. ஆனா இப்போ நேற்று குடிக்கும் போது என்ன சொல்றாங்க, திருவனந்தபுரம் போனாரு,
மும்பை போனாரு, ஜெய்ப்பூர் போனாரு, அங்க இருந்து ஹைதராபாத் போனாரு. ஏதோ பிக்னிக் போற மாதிரி ஃபுல்லா சி ரூட்டா போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் போனது திருவனந்தபுரம் தான். ஸோ எல்லாமே சி ரூட்ல இருக்கு. திருவனந்தபுரத்துல தான் இதே விழிஞ்சியம், அதுக்கு பக்கத்துல தான் விழிஞ்சியம் இருக்கு. ஸோ இவர் ஸ்டீல இருந்து தப்பிக்கிறதுக்கு போனாரா அப்படிங்கிற விஷயத்த இன்னும் வந்து ரிவீல் பண்றேன். ஆனா இனிமே நமக்கு நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தமா வரக்கூடிய எல்லா த்ரெட்டுமே ஃபியூச்சர்ல த்ரூ சி ரூட் தான் வரப்போகுதுங்கிறதுக்கான சிக்னல்ஸ் தான் இது எல்லாமே அப்படின்னு நாட். நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, தமிழ்நாடு அமைதி பூங்கா வந்து அதே மாதிரி நாங்க வந்து பார்டர் ஸ்டேட் கிடையாது அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் உணர்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறமும் இந்த பார்டர் ஸ்டேட் இல்ல, நாங்க ரொம்ப சேஃபா இருக்கோம்னு நம்ம சொல்லிட்டு சுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு 2019 கோவிடுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 70% 70% ஆஃப் ட்ரக் டிராபிக் த்ரூ தி சி ரூட் தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்றாங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சொல்லுது. ஸோ எல்லாமே வந்து இண்டிகேட் பண்ற வேண்டிய விஷயம், நாம சேஃபா இல்லை அப்படின்னா நிச்சயமா வினு. நான் நீங்க சொன்னதுல ஒரே ஒரு கருத்து மட்டும் ஆட் பண்றேன். UN ODC அப்படின்ற ஒரு இயக்கம், யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் அப்படின்ற ஒரு ஏஜென்சி. அவங்கதான் வந்து இன்டர்நேஷனல் ட்ரக் கன்வென்ஷன் லா, எல்லா நாடுகளும் சேர்ந்து எப்படி தகவல் பரிமாறிக்கிறது, ட்ரக் சம்பந்தமா இன்டெலிஜென்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்றத பத்தி பேசுறவங்க. அவங்க வந்து 2018 2019 ஒரு மேப் ரிலீஸ் பண்றாங்க. அதை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும். அந்த மேப்ல உலகத்துல டிரான்சிட் ரீஜியன்ஸ் ஆர் எமர்ஜிங் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு மேப் ரிலீஸ் பண்றாங்க. அந்த மேப்ல வந்து இந்தியால கோவா இருக்கு, ட்ரிவாண்ட்ரம் இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு, இந்த பக்கம் மேல விசாகப்பட்டினம் கிட்ட இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மியான்மார் கிட்ட போயிடுது. அந்த இடத்துல ஒரு எமர்ஜிங் பாயிண்ட் ஆர் டிரான்சிட் பாயிண்ட் அப்படின்னு அந்த மேப்ல தமிழ்நாடு இல்ல. 2020 2021 அவங்க அதே மேப்பை ரிலீஸ் பண்றாங்க. அது உலக மேப்பு. அதுல வந்து எல்லா நாட்டோட போர்ட், எங்கெங்கெல்லாம் டிரான்சிட் பாயிண்ட், பொட்டன்ஷியல் டிரான்சிட் பாயிண்ட்ஸ், எங்கெங்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் முதலீட்டு செஞ்சு அந்த இடத்துல வந்து இன்டெலிஜென்ஸை ஜாஸ்தி பண்ணணும், அவங்களுக்கு உதவி, அந்த அவேர்னஸை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுல அவங்க ரிலீஸ் பண்ண 2020-2021 மேப்ல ட்ரிவாண்ட்ரம்க்கு கீழே இது கன்னியாகுமரி வருது, தூத்துக்குடி வருது. அந்த மேப்ல அவங்க அந்த புள்ளிகள் எல்லாமே வந்து அவங்க மார்க் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம்னா இதெல்லாம் எமர்ஜிங், அவங்க என்ன அந்த வார்த்தை யூஸ் பண்றது, எமர்ஜிங் டிரான்சிட் ரீஜியன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து அவங்க அங்க யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க வினுவோட பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவரு அப்ப வந்து 2020-21 இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இங்க தமிழ்நாடு அரசோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது சம்பந்தமா வந்து நம்ம டேட்டா தேடி பார்க்கும்போது என்ன நடக்குது, இதெல்லாம் இப்ப வந்து ஜாஃபர் சாதிக் அப்படின்றவர் வந்து இந்த படத்துல வர மாதிரி கிளைமேக்ஸ் சீன்ல வந்து போலீஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பிடிக்கிற மாதிரியா, இல்ல வேற ஏதாவது பண்றோமா, இங்க அரசு வந்து இப்ப தூங்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம டேட்டா வந்து சில டேட்டா வந்து நம்மளுடைய மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் ரிலீஸ் பண்ண சில டேட்டா வந்து நான் இங்க வைக்க விரும்புறேன். மொத்த போதைப் பொருள் சம்பந்தமான கிரிமினல் கேசஸ் அதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்யப்பட்ட கேஸ், அப்புறம் வந்து சீஷியர்ஸ், அதாவது பதிவு செய்யப்பட்டு எவ்வளவு போதைப் பொருளை பிடிச்சாங்க அப்படின்ற ரெண்டு விஷயத்த வந்து எடுத்துக்கிறோம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண கேசஸ் 181% அதிகமாயிருக்கு இந்த 9 வருஷத்துல. அதாவது 2014 முன்னாடி ஒரு வருஷத்துக்கு 100 கேஸ் ரிஜிஸ்டர், போதைப் பொருள் சம்பந்தமா 100 கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணா 2021 281 கேஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்க. கேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். சீஷியர்ஸ், எவ்வளவு போதைப் பொருளை பிடிக்கிறாங்க அப்படின்றது 145% அதிகமாயிருக்கு. 2014 முன்னாடி 100 கிலோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னா போதைப் பொருள், இப்ப 2021 245 கிலோ பிடிக்கிறாங்க. அப்ப வந்து இந்த அப்ப வந்து மத்திய அரசு செயல்படலையா, மாநில அரசுகள் செயல்படலையா, ஏன் இவ்வளவு அப்ப அதிகமாயிடுச்சா, அவங்க ஊக்குவிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வருது. அங்கதான் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும்.
அதற்கு முன்னாடி ட்ரக்கை வந்து பிடிக்கிறதுக்கு, இந்த போதைப் பொருள் குற்றத்தை செய்யறவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு உரிய இன்டெலிஜென்ஸ், முதலில் வந்து அந்த துப்பு கொடுக்கும் அந்த இன்டெலிஜென்ஸ், அப்புறம் அதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு, இதை இப்படி ஒரு துப்பு கிடைச்சிருக்கு அங்க போய் இதை பண்ணுங்க அப்படின்னு பண்ற அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த விஷயம். அப்புறம் கோஆர்டினேஷன், இது வந்து என்சிபி, டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டாக்ஸஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், நார்காட்டிக்ஸ் பீரோ, அப்புறம் சிபிஐ, இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு விஷயம் இது. அப்புறம் போர்ட்ஸ் ட்ரஸ்ட், போர்ட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், போலீஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துறது. அந்த கோஆர்டினேஷன் அப்ப இருந்துச்சா அப்படின்னா இல்ல. அப்பதான் நம்ம 2016 மன்னிக்கவும் 2008 மும்பை டெரர் அட்டாக் நடந்த உடனேவே நாட் கிரிட் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து யூபிஏ கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அப்ப இருந்த பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வர்றாரு. என்ன பண்றாரு? நாட் கிரிட், நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட். ஏன் மும்பை டெரர் அட்டாக் நடந்ததுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து நம்மளோட ஏஜென்சிஸ்குள்ளார கோஆர்டினேஷன் இல்ல, அவங்க வந்து இன்ஃபர்மேஷன், தகவல் பரிமாற்றம் பண்ற அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே இல்ல. ஒரு பேங்க் வந்து ஒருத்தங்க துப்பு கொடுக்குறாங்க, போன் பண்ணி சார் இப்படி ஒரு ஆக்டிவிட்டி இங்க நடக்குது, எனக்கு சந்தேகமா இருக்கு, இது போதைப் பொருள்னு தோணுதுன்னு ஒருத்தங்க போன் பண்ணி சொல்றாங்கன்னா அன்றைக்கு எனக்கு உடனே டெலிகாம் டேட்டா வேணும், அந்த இடத்துல இருக்கிறவங்களோட கேமரா, அவங்க யாராவது ஒருத்தர் பப்ளிக் கேமரா சிஸ்டம், அந்த டிராபிக் போலீஸ், அந்த ஸ்டேட் ரெகுலேஷன், அந்த வரையறைக்கு உட்பட்ட இடத்துல இருக்கிற கேமராவோட ஆக்சஸ் வேணும், அவங்க கூட நான் பேசணும், அவங்க கிட்ட கேட்கணும்னா அந்த ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கான ஃப்ரேம் ஒர்க்கே ஒரு சிபிஐ அதிகாரி டைரக்டர் லெவல்ல, செக்ரட்டரி லெவல்ல அப்ரூவல் வாங்கி போவதுக்குள்ளார அந்த கிரைம் நடந்தே முடிஞ்சிடுதுங்க. அப்ப அமித்ஷா அவர்கள் 3500 கோடி, அது நாட் கிரிட் 2008 ஆரம்பிக்கிறாங்க, 2014-15 வரைக்கும் அது வந்து இன்ஆக்டிவா இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல எதுவுமே நடக்கல. 2015 அமித்ஷா அவர்கள் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு 3500 கோடி ரூபாய் அதுக்கு வந்து பணம் ஒதுக்குறாரு. இதுக்கும் ட்ரக் இதுக்கும் எப்படி சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, நாட் கிரிட் அப்படின்றது நேஷனல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் செக்யூர் ஃப்ரேம் ஒர்க். எப்படி வந்து பாதுகாப்பாக ஒருவருடைய தகவல் வந்து பப்ளிக்கு போகாம ஏஜென்சிஸ்குள்ளார எப்படி பரிமாறி வேகமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அதுல 900 டேட்டா பேசஸ், கிட்டத்தட்ட 1000 தகவல் இருக்கிற டேட்டா பேசஸ் வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன வருது? நம்மளோட டாக்ஸ் இன்ஃபர்மேஷன், எஃப்ஐஆர், இந்தியாவில இருக்கக்கூடிய 14,000 போலீஸ் ஸ்டேஷனோடைய எஃப்ஐஆர் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வராங்க, எல்லாத்தையும் ஆதார் வச்சு இணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்க், டாக்ஸ், அப்புறம் பாஸ்போர்ட் டேட்டா, வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா, உங்களுடைய அனைத்து டேட்டா, இந்த மாதிரி 900 டேட்டா செட்டை ஒன்னா கொண்டு வந்து அதை முதல் கட்டமாக 11 செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்க்கு கொடுக்குறாங்க. அந்த 11 செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்ல நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, நேஷனல் டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ், டிஜிஜிஐ, கஸ்டம்ஸ், இந்த மாதிரி ஒரு 11 ஏஜென்சிக்கு, சிபிஐ, ரா, இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த தகவலை நீங்க பரிமாறலாம் அப்படின்னு ஒரு ஆக்சஸ் கொண்டு வராங்க. இது ஒரு பக்கம். எப்படி தகவல், இப்ப இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு க்ளூ கிடைச்சதுன்னா இவங்களால உடனே ஒரு 10 நிமிடத்துக்குள்ளார அந்த இடத்துல இருக்க டெலிகாம் டேட்டா பாருங்க, அங்க யார் அந்த இடத்துல யார் போனோட ஜிஎஸ்டி ஆக்டிவேட் ஆயிருக்கு, அங்கேருந்து எங்க கால் போயிருக்கு, இதெல்லாம் நம்ம படத்திலேயே நிறைய பாக்குறோம். ஆனா நிஜ வாழ்க்கையில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது என்பது சாதாரணம் அல்ல. அதுவும் இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல பல மாநிலங்கள், பல ஃப்ரேம் ஒர்க், பல பாதுகாப்பு முறைகள், பல சிக்கல்கள், இது எல்லாத்துக்கும் நடுவுல இந்த மாதிரி ஒரு டேட்டாவை இன்டகிரேட் பண்றாரு. முதல்ல இது நடக்குது. இது நடந்ததுக்கு அப்புறம் உங்களால ஒரு கிரைம் அப்படின்னு ஒரு துப்பு கிடைக்குது, ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு கிடைக்குது. இப்ப யூஎஸ்ஏல இருந்து இந்த விஷயத்துல, ஜாஃபர் சாதிக் விஷயத்துல கிட்டத்தட்ட மேஜர் அவர்கள் பேசியிருப்பாரு, 3-4 நாட்டுல இருந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது, அதை வச்சுதான் வந்து பிடிக்கிறான்னு சொல்றாங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்தோடனே அதை நம்ம நாட்டுல இருக்கிற டேட்டாவோட வேலிடேட் பண்ணி இது உண்மையா, அங்க நடக்குதா, அங்க நம்ம ஆள் அனுப்பணுமா அப்படின்ற அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து 8-9 மணி நேரம் ஆகுது. இன்றைக்கு 35 நிமிஷத்துல அதை பண்ண முடியுது அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அப்ப எப்படி முடியுது? இந்த டேட்டா எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்றாங்க. அமித்ஷா அவர்கள்
2026 இப்ப இன்னும் வந்து மொத்தம் 20,000 டேட்டா பேஸை இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோலோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கால் சென்டரும் வந்து அமைக்கிறாங்க. பெங்களூர்ல அதை திறந்து வச்சாங்க 2021. பணிகள் ஆரம்பிச்சிருச்சு. அதுல இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. இது வந்து ஒரு சாதாரண நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் தான். அதை இன்டகிரேட் செய்து பாதுகாப்பாக ஏஜென்சிஸ்க்கு கொடுப்பது என்பது ஒரு சாதாரண, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில சாதாரண வேலையே கிடையாது. இதை வந்து நிச்சயமா நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு இதை நம்ம இந்த கிரெடிட்டை வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். அதை அவங்க பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்பர் ஆஃப் ரிஜிஸ்டர்டு கேசஸ் அண்ட் சீசியர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. அதற்கு முன்பு துப்பு கிடைக்குது, அவங்க 8 மணி நேரத்துல அங்க போறதுக்குள்ளார அங்க எல்லாமே முடிஞ்சிடுது. இப்ப அதை வந்து எஃபெக்டிவா கவுண்டர் பண்ணறதுக்கு ஒரு மெக்கானிசம், டெக்னாலஜி, கோஆர்டினேஷன், பீப்புள் சப்போர்ட், அது எல்லாத்தையும் வந்து நம்ம அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதுல அடுத்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வினோ அவர்கள் சொன்னாங்க எப்படி வந்து போர்ட்ல இருந்து கொண்டு வராங்க, அதுல ஆயுதங்கள் இருந்துச்சு அப்படின்னு. அப்ப என்ன ஆகுது, டெக்னாலஜியே வந்து அட்வான்ஸ் ஆயிடுது. இதற்கு முன்பு போதைப் பொருள் கடத்துறவங்களுக்கு என்ன தெரியும், ஒரு தோணி தெரியும். நிறைய விவசாயிகள் வந்து கல்டிவேட் பண்ணாங்க, நிறைய ஏக்கரா வந்து பாப்பி சீட்ஸ் கல்டிவேட் பண்றாங்க. அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ப்ராசஸ் பண்றாங்க. அதை அப்புறம் ஒரு 10 பேர் கப்பல்லையோ போட்லயோ கொண்டு வந்து அப்புறம் போட்ல எடுத்துட்டு வந்து ஒரு நெட்வொர்க் தேவைப்படுது. இன்றைக்கு பாலா அவர்கள் சொல்றத கவனிச்சிங்கன்னா, ஒரு ஜெப்டோல போறவங்க, சொமேட்டோல போறவங்க, அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கை ஈஸியா நீங்க வந்து கிரியேட் பண்ணிடலாம். அந்த 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 கம்பெனின்னு நான் சொல்ல வரல, அந்த மாதிரி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க் தடவாளத்தை வந்து இன்னைக்கு இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வச்சு ஈஸியா பண்ணலாம். ஏன்னா பாப்பி சீட்ஸ் கல்டிவேஷன் முன்னாடி வந்து விவசாயிகள், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போர் அளவுக்கு விவசாயிகள் வேணும், அதை கல்டிவேட் பண்றதுக்கு, அப்புறம் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் வேணும், அப்புறம் அதை சேஃபா எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு குண்டாஸ் வேணும், கப்பல்ல எடுத்துட்டு வரணும், அதெல்லாம் எடுத்துட்டு போகணும். இன்றைக்கு இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதோட சைஸ்ல ஒரு மூட்டை அளவுக்கு 60 கிலோ மூட்டை அளவுக்கு நீங்க பாப்பி சீட்ஸ் எடுத்துட்டு வர்ற விஷயத்த இன்னைக்கு கைப்புடியில எடுத்துட்டு வரலாம். இந்த ட்ரக்ஸ் அதே ஒரு எஃபெக்ட கொடுக்குதுன்னும் போது இதோட பரிணாமம் வந்து மாறிடுது. எப்படி வந்து இந்த நெட் பிசினஸ எப்படி ரன் பண்றாங்கன்றது வந்து மாறிடுது. முன்னாடி நாமெல்லாம் போய் ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டாதான் சாப்பாடு கிடைக்கும். இன்றைக்கு ஒரு போனை வச்சு நம்ம ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது, எப்படி ஒரு பொட்டலத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ, இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பரிணாமம் அடைஞ்ச இந்த ட்ரெடிஷனல் ட்ரக்ஸ்ல இருந்து இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ண முடியுது. இப்ப அது வந்து இட் கிரியேட்ஸ் சேலஞ்சஸ். ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து ஒரு சேலஞ்ச் வந்து அங்க வருது. வினு பேசுங்க. எஸ், இதுல சவுண்டர் சொன்ன ஒரு பாயிண்ட்ல சின்ன பாயிண்ட் பண்ண, இதுல என்னன்னா டிஆர்ஐ டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அவங்க கொடுத்திருக்க ஒரு ரிப்போர்ட்ல இந்தியால டு தி போஸ்டல் அண்ட் கொரியர் ஷிப்மெண்ட்ஸ், சாதாரண போஸ்டல்லையும் கொரியர் ஷிப்மெண்ட்ஸ்லயும் வந்து இந்த ட்ரக் அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஈஸியா இருக்கு. வடிகல் ஜோக்கில வத்தக்குழம்பு வந்து கும்பகோணத்துல வச்சு இங்க அனுப்புற மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஈஸியா இந்த விஷயத்தெல்லாம் வந்து அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இதுல 2 கேஸும் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து மும்பைல ஆரஞ்சஸ் அப்படிங்கிற அந்த ஆரஞ்சு, அதாவது நம்ம சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்த ஆரஞ்சு நேது அப்படின்னு சொல்றது வெள்ளங்கா ஆரஞ்சு, வெள்ளங்கா ஆரஞ்சு நேது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ல வந்து அந்த ஆரஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்புறம் அது என்னன்னு நம்ம உள்ள போய் அதை பார்க்கும்போது 180 kgs ஆஃப் கிறிஸ்டலைன் மெத்தபெட்டேன் அதை வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க. 9 கிலோ கொக்கைன். அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துல வந்து இது கிரீன் ஆப்பிள்ங்க, இது வந்து யூரோப்ல இருந்து கிரீன் ஆப்பிள். அப்புறம் அதுல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி என்னடா இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள மறைச்சு 50 kgs கொக்கைன். ஸோ இதெல்லாம் அயன் படத்துல கேள்வியானது காமிச்ச டெக்னிக் வந்து இன்னமும் பயன்படுத்திருக்காங்க. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க ரொம்ப ஈஸியா சின்னதா வச்சே பண்ணலான்னு. அது அவங்க சொல்லும்போது ஒரு சில அதிகாரிகள் பேசும்போது சொல்றாங்க காதோட நுனியில வச்சு கடத்துறாங்க. ஏன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா 0.1 kg ஆஃப் அந்த மெத் அப்படிங்கிறது வந்து
எந்த அளவுக்குன்னா ஈக்குவல் டு 20 kgs ஆஃப் கஞ்சா. 20 கிலோ கஞ்சா இருக்கக்கூடிய கஞ்சால கிடைக்கக்கூடிய அந்த போதை, அதோடைய அந்த பர்த் அப்படிங்கிறது இது வந்து 0.1 mgலயே வந்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தான் ரொம்ப அச்சமான விஷயம். ஜஸ்ட் ஆட் பண்ணும்போது. அனந்த் வெல்கம். நீங்க ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா அனந்த்? ஹாய் சௌந்தர். ஸோ என்னோட சைட்லேருந்து வந்து ஒரு சின்ன டவுட் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கன்சைன்மெண்ட்ஸ் வந்து இப்போ ஐ மீன் நான் இப்போ ஐ ஜஸ்ட் ஜாயின். ஸோ எனக்கு வந்து ப்ரேயர் கான்டாக்ட்ஸ் இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் ஹேவிங் அ டவுட். இப்போ இவ்வளோ கேஜஸ் ஆஃப் மெத் ஆர் ட்ரக் வந்து சென்னையிலேருந்து கை மாறி போகிறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மாதிரி கண்ட்ரீஸ்க்கு அனுப்பப்பட வேண்டிய பொருட்கள் அப்படின்ட்டு தான் நியூஸ்ல பார்த்தோம், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து இந்தியாவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஒரு த்ரெட்டோ, அதே மாதிரி அந்த போக வேண்டிய டெஸ்டினேஷன் கண்ட்ரீஸ்க்கும் த்ரெட்டா இல்லையா, இல்லை அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்ற டவுட் எனக்கு இருக்கு. நிச்சயமா வந்து அவங்களுக்கும் இது ஒரு த்ரெட் தான், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அந்த கண்ட்ரிக்கு இது ஒரு த்ரெட் தான். அது அங்கேயும் இல்லீகலா நடக்குது, இங்கேயும் இல்லீகலா நடக்குது. 1988 வந்து யுஎன் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வராங்க, டேட்டா ஷேரிங். எப்படி வந்து ட்ரக் இன்டர்நேஷனலி பாப்பி சீட்னா அதற்கு என்ன அர்த்தம், கொக்கைன்னா உலகம் பூரா என்ன அர்த்தம், அது தவறு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க், லீகல் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வராங்க அனந்த். அதுக்கப்புறம் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வரும்போது அதுல என்ன சேலஞ்ச் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்க்கு யூஸ் பண்ற மூலப்பொருட்கள் வந்து பல பல தொழில் துறைக்கு, பல 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 மெடிசின்ஸ்க்கு, ஈவன் மருந்துகளுக்குமே, லீகலா கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்குமே ஒரு மூலப்பொருளா இருக்கு. அப்ப அது வந்து ஒரு அப்ப அதை எப்படி வந்து நம்ம இப்ப அங்க என்ன பெரிய சேலஞ்ச் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற அந்த இல்லீகல் அப்படின்றதே வந்து அங்க அடிப்படுது. இப்ப யுஎன் வந்து அதை ரிவைஸ் பண்ணிருக்காங்க, எதெல்லாம் என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் ஸ்டில் இந்த எஃபிட்ரைன் இதை வந்து எந்த அளவுக்கு வந்து அதை தயாரிக்கலாம், எந்த அளவுக்கு மேல அது போச்சு அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் வேணும், அதுக்கு லீகல் ரிவ்யூ வேணும், கன்சைன்மெண்ட் வந்து ப்ராப்பரா ஒரு ரூட் மூலியமா தான் ஷிப் பண்ணும் அப்படின்றது வருது. ஆஸ்திரேலியாவுக்கு இந்த பொருள் போகுதுன்னா அவங்களுக்கும் இது வந்து நிச்சயமா அவங்களோட நாட்டோட இறையாண்மைக்கு, இன்டர்னல் செக்யூரிட்டிக்கும் அது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் தான். அந்த அதுல வந்து சந்தேகமே கிடையாது. இங்க இருந்து எப்படி இல்லீகலா எக்ஸ்போர்ட் ஆகுதோ அங்க வந்து இல்லீகலா இம்போர்ட் ஆகுது. இந்த இடத்துல அந்த தளவாடம், லாஜிஸ்டிக் சப்ளை செயின் வந்து அங்கதான் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸோட ப்ராப்ளமே வருது. நீங்க ட்ரெடிஷ்னல் ட்ரக்ஸோட பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ஃபார்மர்ஸ், உங்களுக்கு மேல இப்படி ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும், உங்களுக்கு நிறைய ஃபார்மர்ஸ் வேணும். அப்புறம் அதற்கு ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு 1000 ஃபார்மர், ஒரு 1000 விவசாயிகள் விளைவிக்கிற போதைப் பொருளை ஒரு 500 தொழிற்சாலைகள் வந்து அதை பதப்படுத்தி, அதை ஒரு 50 பேர் வந்து கடத்தி, அதை திருப்பியும் வந்து அந்த நெட்வொர்க் திருப்பியும் அதை வந்து நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது திருப்பி நீங்க என்ன பண்ணும், அந்த 50 பேர் கொண்டு வந்த பொருளை 100 பேர்கிட்ட போனோம், அந்த 100 பேர் வந்து ஒரு 1000 பேர்கிட்ட கொடுத்து சின்ன சின்ன பொட்டலங்களா வந்து விநியோகிக்கிறாங்க. இதுதான் ட்ரெடிஷ்னல் ட்ரக்கோட தடவாளம், சப்ளை செயின். இந்த சிந்தட்டிக் ட்ரக்ல வந்து உங்களுக்கு என்ன, எப்படி வந்து அது வந்து ஒரு சேலஞ்ச் ஆகுது எல்லா நாட்டிலையும். இதை தடுப்பதற்கு, என்ஃபோர்ஸ் செய்வதற்கு லீகல் நோடல் ஏஜென்சிஸ்க்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச், இதற்கு தயாரிப்பதற்கு ஒரு சின்ன, இப்ப இதுல 4 பேர் பிடிச்சாங்க, இந்த ஜாஃபர் சாதிக் கேஸ்ல 4 பேர் பிடிச்சாங்க. அப்ப என்ன கேள்வினா, 4 பேரால 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை தயாரிக்க முடியுமா? இல்ல அப்ப இன்னும் நிறைய பேர் இருந்தாங்களா? நிறைய பேர் இல்ல, 4 பேர் தான் இருக்காங்க. இதே அளவுக்கான எஃபெக்ட் வேண்டிய ட்ரெடிஷ்னல் போதைப் பொருள், கொக்கைனோ, நீங்க ஓபியாய்ட்ஸ், ட்ரெடிஷ்னல் ஓபியாய்ட்ஸ் நீங்க பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஊரே வேணும் பண்ணறதுக்கு. ஆனா இன்னைக்கு இந்த சப்ளை செயின், நம்ம அது ஃபனல் மாதிரி இருந்துச்சுன்னு ட்ரெடிஷ்னல் ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸோட சப்ளை செயின் ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு. எப்படி ஒரு 4 பேர் உங்களுக்கு இந்த ட்ரக்கை செய்யலாம்,
ஒரு 15 பேர், அது ஒரு கைப்பிடிதான் இருக்கு. அந்த 4 பேர் செய்யற கடைசி விஷயங்கள் வந்து 4 அட்டைப்பொட்டியில தான் பண்றாங்க. 2000 கோடி ரூபாய்க்கு இருக்கிற விஷயங்கள் 4 அட்டைப்பொட்டியில இருக்கு. அந்த 4 அட்டைப்பொட்டியை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு 10 பேர் வேணும். அதுக்கு திருப்பியும் நீங்க வந்து அதை கொண்டு போய் நீங்க டெஸ்டினேஷன், இந்த இம்போர்ட் டெஸ்டினேஷன்ல சேர்க்கிறீங்க. அங்க இடத்துல 2 பொட்டி, இப்ப 10 பொருள், இப்ப 525 டன் 2021 525 டன் மெத், இந்த சிந்தட்டிக் ட்ரக் வந்து உலகம் பூரா அவங்க பிடிச்ச அளவு வந்து 525 டன் ட்ரக் வந்து பிடிச்சிருக்காங்க. டார்க் நெட், வெப், இந்த ஹைட்ரா மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க, அது வழியா தான் வாங்குறாங்க. அதுல மட்டும் $4 பில்லியன். $4 பில்லியன் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 36,000 கோடி ரூபாய்க்கு வந்து நீங்க இது வாங்கியிருக்கீங்க. அது வழியா அது வழியா வாங்கியிருக்காங்க ட்ரக்ஸ். இப்ப இது ரெண்டுத்தையும் கணக்குப்படுத்தி பாத்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக் ஒருத்தரே 20,000 கோடி ரூபாய்க்கு அனுப்பியிருக்காரு இந்த 4 வருஷத்துல. 525 டன் பிடிப்பட்டிருக்கு. 36,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சரக்கு தான் பிடிப்பட்டிருக்கு. அதுல இவர் ஒருத்தரே 22,000 கோடி ரூபாய்க்கு பொருள் அனுப்புவதற்கான சான்ஸ் இல்லை உலகம் பூராக. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிடிப்படாதது அப்ப இன்னும் எவ்வளவு இருக்கும்? இப்ப இது வந்து ஒரு 15% தான் வருது. அப்ப பிடிப்படாதது இன்னும் போதும். இந்த விஷயம் அவங்க நாட்டுக்கு, அவங்களோட இறையாண்மைக்கு, அவங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தான். இதுல அது ஏன் வந்து இது நடக்குது, அவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையானா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த ஜாஃபர் சாதிக் கேஸ்லயும் நிறைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சேர்ந்துதான் துப்பு கொடுத்துதான் இவனை பிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த சப்ஸ்டன்ஸ், இதோட தொழில் முறை, இதோட சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை வந்து கொடுக்குது. இன்ஃபேக்ட் இன்னொரு டேட்டா பாயிண்ட் என்ன சொல்றாங்க, இந்த போதைப் பொருள் தடுப்புல 3 பெரிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ், டைமா போய் பிடிக்கிறது, இன்னொன்னு டெக்னாலஜியோட எஜுகேஷன். இப்ப டார்க் நெட் அப்படின்றாங்க, வெப் அப்படின்றாங்க, பிட்காயின் அப்படின்னு சொல்றாங்க, சேட்டலைட் போனை வச்சு பண்றாங்க, ட்ரோன் வச்சு கடத்துறாங்க. இந்த மாதிரி நவீன முறைகள்ல பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கே இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த அவேர்னஸை கொண்டு வரதே சேலஞ்ச் அப்படின்றாங்க. உலகம் பூரா இருக்கிற அதிகாரிகளுக்கு இந்தந்த வழியாலாம் இதை கடத்தலாம் அப்படின்ற அந்த எஜுகேஷன், புது புது டெக்னாலஜி வருது, புது புது வழிகளை கண்டுபிடிக்கும் போது ட்ரெடிஷ்னலா இருக்கிற லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்னால அதை கற்றுக்கொண்டு அதுல தேர்ச்சி பெற்று அந்த திருடுறவனோட ஒரு படி மேல போய் அதை பிடிக்கிறது, அந்த எஜுகேஷன் வந்து சேலஞ்சா இருக்கு. இது வந்து என்னோட ஒரு ஒரு ஒப்பீனியன், ஒரு பாயிண்ட். ஆனந்த், நீங்க கேட்டதுல வேற யாருக்காவது வினோத், அனந்தோட பாயிண்ட்ல வினோத் நீங்க கை தூக்கி ப்ளீஸ். நீங்க சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், நீங்க 22,000 கோடி நீங்க ஜாஃபர் சொன்னீங்க. ஆனா அது எங்க எஸ்டாப்ளிஷ் ஆச்சு எனக்கு தெரியல. ஏன்னா கேஸ் வந்து 2,000 கோடிக்கு தான். ஸோ நீங்க நம்பர் எங்க இருந்து எடுத்தீங்க சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். இதுல ஒரு குவிக்கா ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லணும் அப்படின்ட்டு, இந்த டார்க் வெப் பத்தி அனந்த் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அதை பத்திலாம் சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்லை. பட் அனந்த் மேபி அது எக்ஸ்பிளைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அனந்த் எக்ஸ்பிளைன் பண்ணா பெட்டரா இருக்கும். இதுல என்னன்னா ஒரு இந்த சிந்தட்டிக் ட்ரக் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சவரைக்கும் அவங்க என்ன டிஆர்ஐ ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெத் தயாரிக்கக்கூடிய லேப்ஸும் வந்து சவுத் வெஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா, ஆப்பிரிக்கா இந்த 3 இடத்துல ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஜாஃபர் இந்த விஷயம் எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஜாஃபர் வந்து ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து ஜூலை 5, 2021 வந்து பதிவு செய்யறாரு இதே ஜாஃபர் சாதிக். அது வந்து கட்ச் பிளாசா அண்ணா சாலையில இருக்கக்கூடிய கம்பெனின்னு சொல்றாங்க. அதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து குஜராத்ல இருக்கு. இன்னமும் என்சிபி அதிகாரிகள் அந்த லேப்ல என்ன ஜாஃபர் சாதிக் வந்து தயார் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த இன்னும் ரிவீல் பண்ணல. ஸோ அவங்க என்ன அங்க ரிவீல் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு அது அங்க என்ன இருக்கு, அவர் அங்க என்ன ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட வந்து ஹரியானா, அதுக்கப்புறம் ஹரியானால யமுனா நகர் அப்படிங்கிற இடத்துல இதே மாதிரி ஒரு லெபார்டரி, நம்ம இந்த விக்ரம் படத்துல விஜய் சேதுபதி பண்ற அதே மெத்தட்ல தான் பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கிருந்து மட்டும் அந்த ஒரு யமுனா நகர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 660 கிலோ மெத்தை வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து அதுவும் அந்த லெபார்டரியில ரெடி பண்ணதுதான். ஸோ இப்போ இவர் வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கா இங்கதான் இந்த ஜே ஸ்கொயர் கம்பெனி, ஃபார்மா, அப்புறம் ஜாஃபர் சாதிக் 3மே
கனெக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ சவுந்தர், இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம அந்த ட்ரக் மணி வந்து எப்படி மூவி இண்டஸ்ட்ரியில வந்திருக்குன்ட்டு நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இந்த ஜாஃபர் சாதிக் கேஸ்ல. இப்போ நீங்க கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஜஸ்ட் இந்த அபவுட் அந்த கோவிட் டைம்ல 2020 டைம்ல கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு 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 ஆக்ட்ரஸ் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க, ராகினி திவிவேதிங்க. அந்த ஆக்ட்ரஸும் அப்புறம் ஒரு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க. அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு வந்து was indirectly involved in this drug case. இப்போ அதுக்கு வந்து இன்னொரு மெயின் அக்யூஸ்ட் அதுல வந்து என்ன அப்படின்னா ரவிசங்கர்னு ஒரு ஆள். ரவிசங்கர் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாயி. ராகினி திவேதி. அந்த ராகினி திவேதி வந்து இன்னொரு ஆக்ட்ரஸ் வந்து அவ கூட அரெஸ்ட் ஆயிருக்கிறது வந்து பேர் வந்து கல்ராணி, நிக்கி கல்ராணி சிஸ்டர். நிக்கி கல்ராணியோட சிஸ்டர் தான் கனடால வந்து ஷீஸ் ஒரு பெரிய ஸ்டார். அவ இந்த ராகினி திவேதி எல்லாம் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க. இந்த அவங்களுக்கு ஒரு மெயின் சப்ளையர் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரவிசங்கர். ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, இல்ல ஒரு பெரிய நெக்ஸஸ் வந்து ஒரு இந்த மூவி இண்டஸ்ட்ரியில ஒன்று இருக்கு, ஒரு கை இருக்கு, இன்னொரு கை வந்து இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல இருக்கு. அது இல்லாம வித் சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆல்சோ. இது உங்களுக்கு மேஜர் டிராஃபிக்கிங் இது வந்து எல்லாமே ஒரு ஃபார்ம் ஹவுஸ், பெங்களூர் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இவங்களோட மேஜர் மீட்டிங் பாயிண்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது ஒன்று வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து இப்போ நம்ம இன்னொரு கோஸ்ட்ல நம்ம எல்லாம் ஈஸ்ட் கோஸ்ட்லயே பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு பாலா சொன்னாரு, அப்புறம் நம்ம வினு சொன்னாரு. வெஸ்ட் கோஸ்ட்ல வந்தீங்கன்னா மேங்களூர் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஷிப்மெண்டா இருந்தது. மேங்களூர் கோட்னா அப்படி மணிப்பால்னு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா, மணிப்பால் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இட்ஸ் வெரி இந்தியா ஃபேமஸ். அக்ராஸ் த இந்தியாவில இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே மணிப்பால்ல வந்து படிப்பாங்க. பிகாஸ் அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும், அந்த சிட்டியோட ஆம்பியன்ஸ் அப்படி நல்ல ஜியாகிரபி ஆல்சோ. அங்க இருந்து என்ன இருக்கிறேன், நிறைய ட்ரக் டிராபிக்கிங் அந்த மேங்களூர் போர்ட்ல இருந்து இல்லைன்னா அப்புறம் ஒட்டினா அப்படி கேரளால இருந்து கோஸ்ட் லைன்ல இருந்து அப்படியே வந்து தேர் பீங் ஷிப்ட். கிட்டத்தட்ட அங்க நடக்கிற முக்காவாசி ட்ரக் பஸ், ஆல்மோஸ்ட் ஆல் ட்ரக் பஸ் எல்லாமே மெத்தாஃபெட்டமைன்ஸ், எம்டிஎம்ஏ பில்ஸ், எல்எஸ்டி ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல நிறைய பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து இட்ஸ் பிரிட்டி மச் இந்த என்டையர் பெனின்சுலா, இந்த இந்தியன் சதர்ன் இந்தியாவோட கோஸ்ட் லைன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வளர்ந்து. ட்ரக் சீஷர்ஸ் பத்தி ஒரு டேட்டா இவங்களோடது அப்படியே நான் ரீட் பண்றேன். இவங்களோ எவ்வளவு பிடிச்சிருக்காங்க அப்படின்றது 3 லட்சத்தி, இது வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரக்ஸ் 2014 இருந்து 2022 வரையிலான டைம் ஃப்ரேம் 3,73,495 கிலோ ட்ரக்ஸை வந்து பிடிச்சிருக்காங்க. இது வந்து 30 டைம்ஸ், 30 மடங்கு ஜாஸ்தியானது. அதற்கு முன்பு 2014-2022 பீரியடுக்கு முன்னாடி இருந்த 8 வருஷத்தை விட 30 மடங்கு ஜாஸ்தியானது. அது அவ்வளோ வந்து பிடிச்சிருக்காங்க. எத்தனை கேஸ், எத்தனை பேரை வந்து கன்விக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018 வரைக்கும் 49,450 பேரு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதற்கப்புறம் ஜூன் 2023 வரை, 2018 இருந்து ஜூன் 2023 வரை 36,378 கேஸ் வந்து பதிவாயிருக்கு. இது வந்து கோவிடுக்கு முன்னாடி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோவிட் வரைக்கும் வந்து இத்தனை கேஸ் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பிடிச்சிருக்காங்க.
இதுல வந்து ஒரு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு இது என்ன கிடைக்குதுன்னா, எப்படி வந்து இது பிடிக்கிறாங்க? இது பிடிக்கிறதுக்கு என்ன வேண்டும்? இதுக்கு வந்து ஒரு இது பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த என்சிபி நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ அப்படின்றது அது வந்து ஒரு நோடல் ஏஜென்சி அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க. அதற்கு வந்து நோடல் ஏஜென்சி. நோடல் ஏஜென்சி என்றால் அவர்கள் நேரடியாக சட்டத்தை தங்கள் கையில் எடுக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கும் சட்டத்திட்டங்களையும், மத்திய அரசோட சட்டத்திட்டங்கள், இந்திய அரசியலமைப்போட சட்டத்திட்டங்கள், அந்த மாநிலத்தோட சட்டத்திட்டங்கள், இது அனைத்தையும் பரிசீலித்து யார் யார் கூட வந்து ஒர்க் பண்ணணும், ஒருவரை அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்றால் அதை என்சிபி சென்று அரெஸ்ட் பண்ணுவதாக தெரியவில்லை. என்சிபி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ஆவணங்கள் அனைத்தையும் அந்த ஒரு மாநிலத்தோட லா என்ஃபோர்ஸ்மெண்ட் சட்டத்தை வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் அந்த அவர்களுடைய ஒர்க் பண்ணி தான் அதை வந்து அவங்க அந்த 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 ஒரு அரெஸ்டையோ இல்ல ஒரு நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வதோ அது வந்து பண்றாங்க. இப்ப என்சிபி அப்படின்றது அப்போ ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு கோஆர்டினேஷன், அதெல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோல் வருது. அவங்களுடைய வேலையை செய்யறாங்க. அடுத்த கட்டமா ஒத்துழைப்பு, அந்த கோஆர்டினேஷன், அந்த ஒத்துழைப்பு வந்து எங்கேருந்து வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாநிலத்திலிருந்தும் அது வரணும். ஒரு மாநிலத்தோட சட்டதிட்டங்களும் அவர்களுடைய ஒழுங்கும் அங்க இருக்கிற அதிகாரிகளும் எந்த அளவுக்கு இவங்களோட ஒர்க் பண்ணி இவங்களோட ஹெல்ப் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இத வந்து ஒரு எஃபெக்டிவா கொண்டு போக முடியும் அப்படின்றது வந்து அதுல இருந்து தெரியுது. இப்ப மாநிலங்களோட ரோல் என்ன இதுல? இப்ப நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோவோ அவங்க வந்து அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. ஒரு இந்தியாவுக்கு ஒரு டைரக்டர், ஒரு செக்ரட்டரி இருக்காங்க. வெஸ்ட் ஜோன், சவுத் வெஸ்ட் ஜோன், நார்த் ஜோன், ஈஸ்ட் ஜோன் டெப்டி டைரக்டர் இருக்காங்க. அவர்களுக்கு கீழே ஜோன்ஸ், சப் ஜோன்ஸ், நோடல்ஸ், அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. அவர்களுடைய வேலை துப்பு கண்டுபிடிப்பது, விசாரிப்பது. ஆனால் அதற்கப்புறம் அந்த மாநிலத்தோட ஆபீசர்ஸ், அதிகாரிகள் மூலயமா தான் அவங்க அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. அப்ப இங்க வந்து மாநிலங்களோட பங்கு எவ்வளவு இருக்கணும், மாநிலத்தோட பொறுப்புகள், ஒரு மாநிலத்துல பொறுப்பு அப்படின்னா, இப்ப ஒரு போர்ட், ஒரு துறைமுகத்திலேயோ, இப்ப ஜாஃபர் சாதிக் வந்து ஏர்போர்ட்ல எல்லாம் கென்யாக்கு போனாரு அப்படின்லாம் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப என்சிபி அப்படின்றது ஒரு நோடல் ஏஜென்சி. அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக கொண்டு வந்து இதை செய்ய வேண்டும், இவரை அரசு செய்ய வேண்டும் கொண்டு வந்தாலும் அங்கே மாநிலத்தோடைய அதிகாரிகளோட பங்கு வந்து மிக 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 கடைசியில அந்த லாஸ்ட் மைல்னு சொல்லுவாங்களே, அந்த லாஸ்ட் மைல் அவங்களை பிடித்து அவங்களை வந்து சட்டத்துக்கு கீழே கொண்டு வர அந்த சப்போர்ட் வந்து மாநிலங்கள் கிட்ட நிறைய இருக்கிறது அப்படின்னு தோணுது. அப்ப வந்து அவர்களுடைய பொறுப்பு என்னவா இருக்கும், அதை வந்து நம்ம சரியா செய்யறோமா, மாநிலங்கள் எல்லாமே வந்து அதை சரியா செய்யறாங்களா, அதற்கு மாநிலங்கள்ல இருந்து என்னென்ன உதவிகள் இருக்கணும், இருந்துச்சா இந்த ஜாஃபர் சாதிக் விஷயத்துல அப்படின்ற அந்த கேள்வி வருது. திரு, நீங்க கை தூக்கிருக்கீங்க, நீங்க இந்த விஷயத்தை பத்தி சொல்றீங்களா இல்ல இதுல ஏதாவது? சரி, நான் தேங்க்ஸ் சௌந்தர். இப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப நம்ம ரெண்டு கண்ட்ரிஸ் எடுத்துக்கோ. நம்ம இந்தியா இருக்கு, நம்ம யூஎஸ் இருக்கு. இப்போ இந்தியாவோட இந்த ட்ரக் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஃபெடரல் ஏஜென்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து என்சிபி. அதே வந்து நீங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா டிஇஏ, ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட். அதே இங்க கனடால வந்து இந்த ஆர்சிஎம்பின்னு இருக்கு, ராயல் கெனடியன் மவுண்டட் போலீஸ். அவங்க இதுலயே வந்து ஒரு ட்ரக், அதுக்குன்னே ஒரு விங் இருக்கு. இப்போ யூஎஸ்ல இது பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த ஃபெடரல் ஏஜென்சிஸ் நீங்க பாருங்களேன். இப்போ நீங்க இந்த எஃபிஐ பாத்தீங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, இல்ல ஏடிஎஃப் ஒரு டிஇஏ, இவங்களுக்கு எல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் தேர் இன்வெஸ்டிகேஷன், இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இது இருக்க பவர்ஸ் இருக்கும் கூட அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ற பவர்ஸும் இருக்கு. தே ஆர்
trained officers, agents who are trained in weapons training, எல்லாமே அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ற இது இருக்கு. அதாவது அவங்களோட பவர்ஸ் வந்து சூப்பர் சீட்ஸ் த ஸ்டேட் அண்ட் ப்ராவின்சியல் பவர்ஸ். இப்போ இதே வந்து இப்ப நீங்க இந்த பேரலா நீங்க இந்த இதுல பாருங்களேன், நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா ஐ திங்க் நம்ம இப்பதான் ஆஃப் லேட்டா தான் என்ஐஏக்கு அந்த அரெஸ்ட் பண்ணி சார்ஜஸ் போடுற அந்த பவர் வந்திருக்கு. முன்ன ப்ரையர் டு தட் அது வந்து ஒன்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் கொடுத்து லோக்கல் போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போதான் ஆஃப் லேட்டா தான் என்ஐஏக்கு ஒரு இது இருக்கு. ஸோ இப்போ எப்படி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இப்போ என்சிபி நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோக்கும் அரெஸ்ட் பண்ற பவர்ஸும் இருக்கணும். அரெஸ்ட் பண்ற பவர்ஸ் கொடுத்து ப்ராப்ளி வேற இது என்னது வேற ஃபோர்ஸ்ல இருந்து சில ஆஃபீஸர்ஸ் அப்புறம் மற்ற ஏஜென்சி எல்லாம் இங்க கூப்பிட்டு வந்து அவன டெபுடேஷன்ல கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு இந்த இது மாதிரி அவங்கள இதுல என்சிபில சர்வ் பண்ணி அவங்களுக்கு அந்த சர்டன் ஒரு ஆர்டினன்ஸ் மாதிரி போட்டு இல்லைன்னா ஒரு பில் பாஸ் பண்ணி என்சிபிக்கு ஒரு அரெஸ்டிங் பவர்ஸ் மாதிரி ஒரு கொடுத்துட்டா, அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு இதுவும் மேண்டேட்டும் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஃபெடரல் சென்ட்ரல் ஏஜென்சிஸோட பவர்ஸ் வந்து will always supersede the state. இது அஃப்கோர்ஸ் சிபிஐ இது இருக்கு, பட் சர்டன் அதர் ஏஜென்சி இப்போ டிஆர்ஐயா இருக்கட்டும், என்சிபியா இருக்கட்டும், இதை கொடுத்தீங்கன்னா இந்த ஓவர் ரூல் பண்ற ஸ்டேட்டோட இது ஓவர் ரூல் பண்றதுக்கு. ஏன்னா இந்த ஸ்டேட் இதுல என்ன இருக்கு, இப்போ நம்ம இந்த தமிழ்நாடு இதுல பாத்தீங்கன்னாவே நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் பர்சனல்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ் இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லின்னு வருது. வி ஸ்டில் டோன்ட் ஹவ் கான்கிரீட் எவிடன்ஸ் இல்லை. அஃப்கோர்ஸ் அந்த போட்டோகிராஃப்ஸோட மட்டும்தான் தெரியுது, பட் டீப் டவுன் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து இந்த சில பேர் வந்து இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷனோடய இருந்துட்டு பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு பிஃபோர் யாராவது அரெஸ்ட் பண்ண போகும்போது நீங்க வெறும் இந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து ஒரு லோக்கல் ஸ்டேட் போலீஸை வந்து கூப்பிட்டு போனாங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணணுக்கு இந்த சான்சஸ் வந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போறது, இந்த அவங்க அரெஸ்ட் பண்றது ரெய்ட் பண்ண போற இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிறது வந்து சான்சஸ் ஆர் ஹை. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கு வந்து அரெஸ்டிங் பவர்ஸ் வந்து கொடுக்கணும். அது இல்லாம அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து சூப்பர் சீட் பண்ணும். இந்த லோக்கல் போலீஸோட பவர்ஸ் ஓவர் ரூல் பண்ணிட்டு எடுக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ தட் இஸ் மை ஒப்பீனியன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஏன்னா இது வந்து என்ன மாதிரி இம்ப்ளிகேஷன்ஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வர போகுது அப்படின்னு ஏன் நம்ம பேசணும்னா, இன்னைக்கே 2 டெவலப்மெண்ட் இருக்கு. 2 டெவலப்மெண்ட்ல இருந்தே நம்ம தொடங்கலாம் அப்படின்னு. ஒண்ணு, தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி அவர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அறிக்கையில வந்து இந்த எப்பவுமே வழக்கமா கவர்மெண்ட்டை வந்து சார்ஜ் பண்ணி இதை பண்ணலன்னு சொல்லுவாரு. பட் இப்போ வந்து அவர் வந்து பேரண்ட்ஸ் நீங்களாம் கொஞ்சம் சேஃபா இருங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. கடந்த 1 வருஷமாவே தமிழ்நாட்டுல இந்த மாதிரி போதைப் பொருள் அதிகரிச்சுட்டு இருக்கிற செய்தி என் காதுல வந்துகிட்டே இருந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு என்னமோ ஆர்டிகல் 356 ஒரு இண்டிகேட் கொடுக்குறாருன்னு தோணுது. பட் அது ஒரு தனி டிபேட். பட் ஸோ அவர் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். அதுக்கப்புறம் 2வது, இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி அப்புறம் தமிழ்நாடு அசம்பிளியுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு அவரும் வந்து இந்த மாதிரி இங்க கவர்மெண்ட் வந்து லோக்கல் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பா இருக்காங்க, ஸோ ஆளுநர் நடவடிக்கை எடுக்கணும். அட் த சேம் டைம் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் ரிசைன் பண்ணுவாங்க. இது பொலிட்டிக்கலானது தான். ஆனா இது ஏடிஎம்கேங்கிறது ஒரு சாதாரண பார்ட்டி கிடையாது. ஏன்னா அது வந்து பிஜேபி மாதிரி வளர்ற கட்சி கிடையாது. அது வந்து ஏற்கனவே வந்து கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கட்சி, மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், கிட்டத்தட்ட 30% மேல வாக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து ஒரு இஷ்யூ வந்து கையில எடுத்திருக்கிறாங்க, அந்த எலெக்ஷன் கொண்டு போறாங்கன்னா அது இஸ் வெரி வெரி பிக் சிக்னல். பிளஸ் பிஜேபியும் வந்து இதை வந்து இன்னொரு பக்கம் எடுத்திருக்கிறாங்க. ஏடிஎம்கே எந்த அளவுக்கு விக்ரஸா போயிருக்கிறாங்கன்னா, எப்படி பிஜேபி வந்து மோடிகா பரிவார் அப்படின்னு அவங்க ட்விட்டர்ல அந்த ஹேண்டில்ஸ் எல்லாத்தையும் பேருக்கு பின்னாடி மாத்திக்கிறாங்களோ, சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஏடிஎம்கே உடைய முக்கியமான பீப்புள்ஸ் எல்லாமே அவங்க ட்விட்டர் ப்ரொஃபைல்ல, சோசியல் மீடியா ப்ரொஃபைல் எல்லாமே மாத்திக்கிட்டு இருக்காங்க.
ஸோ தே வாண்ட் ட்ரக் டு பி இன் மிடில். இந்த எலெக்ஷன் முழுக்க முழுக்க வந்து ட்ரக், மணல், அப்புறம் இதோட இதை வச்சுதான் கொண்டு போகணுங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு தெளிவான சிக்னல் காமிச்சிருக்கிறாங்க. இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். இது பேசலாம் நம்ம அதுக்கப்புறம். நிச்சயமா வினோ, என்னோட கருத்து வந்து இதோட இம்ப்ளிகேஷன் வந்து நிச்சயமாக இந்த எலெக்ஷன் தேர்தல்ல வந்து இருக்கும் அப்படின்னு தான். இந்த நடக்க போகின்ற நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடக்கிற தேர்தல்ல நிச்சயமாக இதோடைய விளைவு இருக்கும். நிறைய டிவில வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு கிரைம் ரீதியா தான் போதே தவிர இதனால வாக்காளர்ல மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. என்னோட தனிப்பட்ட கருத்து வந்து இது திமுகவோ எந்த கட்சியோ, ஒருவர் ஆட்சியில் இருக்கிறார், அவர் ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தில் ஒரு பெரிய, அதாவது இது வந்து ஒரு இங்க இன்னைக்கு ஒரு கொலை நடந்துச்சுங்க, நேத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இது முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உலகம் பூராகவே மொத்தமாக பிடிபட்ட ட்ரக்ஸ்ல ஒரு சிக்னிபிகண்ட் ட்ரக் கேப்சர் இது. போதைப் பொருள் கடத்தலில் மிக அதிக அளவில் மிக அதிக பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதற்கு அது நடந்த இடத்துல ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த நபர் ஒரு கட்சியில் இருக்கிறாரு. அந்த கட்சியில் இருப்பவர்கள் அவர்கிட்ட பேசுறாங்க. எல்லாரும் வந்து இல்லைங்க எனக்கு யாருன்னு தெரியாதுங்க, சும்மா பழகுன அப்படின்னு சொல்றாங்க. ஜாஃபர் சாதிக் ஒன்றும் ஒரு குரியர் பாய் இல்லை, சும்மா படம் எடுத்தாருங்க அதனால அவர்கிட்ட போட்டோ எடுத்துட்டேன். சும்மா யாரும் இன்றைக்கு அப்படி இவ்வளவு பெரிய ஒரு என்கேஜ்மெண்ட்குள்ளார ஒருவருடைய நட்பு வட்டாரத்துக்குள்ளார போக மாட்டாங்க அப்படின்றது நாங்களே ஒரு சாதாரண மனிதனே இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வோட தான் ஒருத்தர் கூட பழகுறாரு. ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறாருன்னா, 1 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறாருன்னா ஏன் கொடுத்தாரு, எங்கேருந்து கொடுக்குறாரு, இதை கொடுக்கறதுனால எனக்கு பாதிப்பு வருமா, நான் இன்கம் டாக்ஸ் கட்டுறேனா, என்னுடைய பேன் நம்பர் இருக்கா, அவருடைய பேன் நம்பர் இருக்கா, அது முடக்கப்பட்டிருக்கா, அது வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு பண்ணும் பொழுது எல்லாரும் வந்து இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் சம்பந்தப்பட்ட ட்வீட்ஸை டெலீட் பண்ணுங்க, அதை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது நிச்சயமாக ஒரு வாக்களிக்கும் குடிமகனாக நான் என் தலைவனிடமிருந்து எதிர்பார்ப்பது, வந்து சொல்லுங்க, இல்ல தப்பு நடந்துருச்சு, யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் எங்க கூட பழகின விதம் வேற, ஏதோ ஒண்ணு வந்து சொல்லுங்க, இது தப்பு தான், நாங்க இதை சரி செய்யறோம். ஏன்னா இந்த இடத்துல வினு எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா, தப்பையே முதல்ல நம்ம உணரலன்னா நம்ம எப்படி மத்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம். காவல்துறை கிட்ட யார் போய் சொல்லுவா, எங்க இந்த மாதிரி இவ்வளவு போதைப் பொருள் ஜாஸ்தியா இருக்கு, எல்லாரும் அலர்ட் ஆகுங்க, எல்லாரும் போய் எல்லா இடத்துலயும் சோதனை பண்ணுங்க, சோதனைகளை அதிகமாக்குங்க, எல்லா யூனிவர்சிட்டி சான்சலருக்கும் ஒரு மெயில் அனுப்புங்க. ஒரு அங்க அதிகாரியா இருந்தா, அதுவும் அவரு காவல்துறைக்கு உள்துறை எல்லாத்துக்கும் வந்து பொறுப்புள்ள ஒரு மனிதர் இருக்கும் பொழுது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து சொல்லலைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய விஷயங்கள், நான் எப்படி எல்லாரையும் அலர்ட் பண்றேன், காவல்துறை அலர்ட் பண்ணுங்க, எல்லா யூனிவர்சிட்டியும் அலர்ட் பண்ணுங்க, என்னென்ன நடக்குது, என்ன இருக்குன்னு பாருங்க, கிரவுண்ட் லெவல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் அதிகப்படுத்துங்க, எல்லாரும் போய் இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, என்ன நடக்குது, துறைமுகத்துல என்ன நடக்குது, அங்க பந்தோபஸ்து அதிகமாக்குங்க, நைட் ரைட்ஸை ஜாஸ்தி பண்ணுங்க, ஹோட்டல் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுங்க, அவங்கள போய் பார்க்க சொல்லுங்க. எதுவுமே பண்ணலன்னா இந்த முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் முதல்ல கொடுக்க வேண்டியது ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவு, இந்த மாதிரி நடந்திருக்கு, இது பிடிச்சிருக்காங்க, இது அரசு வந்து இதை பாக்குது, இதை வந்து நிச்சயமாக இதை தேர்தலுக்கு முன்னாடி அந்த அறிக்கையை சொல்லியிருக்காங்க, இரும்பு கரம் கொண்டு இதை வந்து அடக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இப்ப பண்ணுங்க. டிஷர்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க, போதைப் பொருள் தினத்துக்கு ஜூன் 5ஆம் தேதி போதைப் பொருள் தினத்துக்கு நாங்க வந்து ட்ரக் ஃப்ரீ நேஷன், ட்ரக் ஃப்ரீ டிஎன் அப்படின்னு போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த மாதிரி ஒண்ணு இப்ப நடந்திருக்கு, அதுக்கு பொறுப்பு எடுக்கலன்னா ஒரு வாக்காளரா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர்கள் பேசுவார்கள், இவர்கள் செய்வார்களா, சிச்சுவேஷன் வரும்போது அன்றைக்கு இவர்கள் எனக்காக நிப்பாங்களா அப்படின்ற கேள்வி வருது. இது வந்து விஷயம் என்ன ட்ரக்கா இருக்கலாம், ஆனா ஒரு வாக்காளரா நான் இதை ஜெனரலைஸ் பண்ணி ஒரு பொதுவாக நான் பார்த்தேன் என்றால்,
நாட் என்னுடைய என்னுடைய மாநிலத்தில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லக்கூடிய தலைவர், அந்த தலைவர் பேசவில்லை. அப்ப நான் இந்த தலைவரை நம்பலாமா நம்ப கூடாதா? இனிமேல் ஒரு தலைவர் தான் இருக்கு. அது ஒரு குடும்பம். சாரி கோ ஹெட். இல்ல அப்ப எனக்கு வந்து அந்த கேள்வி வரும். அந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, என் குழந்தை இதற்கு அடிமையாக கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அப்பா அம்மாவுக்கு வரும். என்னுடைய சகோதரனோ சகோதரியா அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மூத்த அண்ணனுக்கு வரும். என்னுடைய பேர பசங்க இப்படி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தாத்தா பாட்டிக்கு வரும். அனைவருக்கும் வரும். இப்பதான் என் பையன் கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண ஒரு நிலைமையில இருக்காங்க. 1000 2000 மாதம் 10,000 15,000 சம்பாதிக்கிறாங்க. இப்பதான் ஒரு ஜொமேட்டோல ஒரு ஜெப்டோல ஒரு இதுல வேலை பார்த்து என் பையன் 30,000 35,000 சம்பாதிக்கிறான் அப்படின்னு அப்படி வளர்ந்துட்டு வரும்பொழுது, இப்படி ஒரு விஷயம் வரும்போது, அந்த இடத்துல இருக்கிற அந்த சாதாரண மனிதருடைய தாய் தந்தை ஒரு குடிசையில இருந்தாலும் அவங்களும் இதை பார்த்து பயப்படுவாங்க. என் பையன் இன்னைக்கு இவ்வளவு தொழில் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னைக்கு டெக்னாலஜியால இவ்வளவு வேலை வாய்ப்புகள் வரும்போது இப்படி ஒரு விஷயம் வந்தால் அதில் போய் விழுவார்களா அப்படின்னு பார்த்தா, ஒரு சாதாரண ஏழை வீட்டு பையனும் போய் விழுவான், பணக்கார வீட்டு பையனும் போய் விழுவான், யாரா இருந்தாலும் போய் அதுல விழுவான். அதனால இது வந்து வயதுக்கு உட்பட்டவங்கன்னு இல்ல, வறுமையின் அல்லது வருமான அடிப்படையில் உட்பட்டவங்கன்னு இல்ல, பங்களால இருக்கிறவங்க குடிசையில இருக்கிறவங்கன்னு இல்ல, அர்பன் சிட்டியில இருக்காங்க, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி கவலை இல்லையானா, இன்றைக்கு கலிபோர்னியால, நியூயார்க்ல, பாரிஸ்ல நடந்த ஒரு விஷயம் இன்றைக்கு சென்னையில் தூத்துக்குடியில் நடக்குமே என்றால், அதே விஷயம் தூத்துக்குடியில் இருந்து ஒரு அரசம்பட்டிக்கோ ஒரு பாப்பம்பட்டிக்கோ போவதற்கு இன்னும் நாள் ஆகாது. அப்ப அவங்களும் பயப்படணும். அவங்க பயப்படுறாங்களான்னு தெரியல, ஆனா பயப்படணும். இது ஒரு முக்கியமான இதை வந்து யோசித்து முடிவெடுக்கணும். மக்கள் வாக்களிக்கிறவங்க யோசித்து முடிவெடுக்கணும். ஒரு தலைவரா நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இது இப்படி நடந்திருக்கு, இதற்கு நாங்கள் பொறுப்பெடுத்து இதை இப்படிதான் நாங்க வந்து இனிமேல்ட்டு வழிநடத்த போறோம், இது இல்லாம பண்ணறதுக்கு இப்படி பண்ண போறோம் அப்படின்ற அந்த வாக்குறுதி அவங்கள்ட்ட இருந்து கண்டிப்பா வரணும். இல்லைன்னா அவங்க எப்படி தேர்தல்ல போய் பிரச்சாரத்துல என்ன பேசுவாங்க அப்படின்றது தெரியல எனக்கு. இல்ல இதுல என்ன ஒரு அயனினா, இப்போ இது வந்து இந்த ட்ரக்ஸ், இந்த போதை வந்து மேஜரா இம்பாக்ட் ஆகுறதே வந்து யூத். இப்ப அதுக்கு அந்த யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரே வந்து குவைட்டா இருக்கிறாரு. அதுதான் இங்க ஒரு பெரிய ட்ராஜடி. அதுக்கு ரெஸ்பான்சிபிளா அந்த ஒரு போர்ட்போலியோல இருக்கிற ஒரு கேபினெட் மினிஸ்டரே வந்து தமிழ்நாட்டுல அமைதியா இருக்கிற, அப்படி எந்த பேச்சும் இல்லை. இன்ஃபேக்ட் அவரோட அந்த மெயின் அக்யூஸ்டோடயே போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய கன்சர்ன். இப்போ திரு சொன்ன மாதிரி வந்து யூத் மினிஸ்டர் வந்து லைக் ஹி இஸ் மெயின்டைனிங் சைலன்ஸ். அது வந்து ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுது. ரெண்டாவது அவர் வந்து இது நான் வெரிஃபைட் நியூஸாக எனக்கு தெரியல, பட் நான் சில ஆர்டிகல்ஸ் படித்தேன். லைக் அவர் ஜாஃபர் சாதிக்கோட சேர்ந்து போட்ட ட்வீட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் ட்விட்டர்லேருந்து டெலீட் பண்ணாரு அப்படின்ட்டு. பட் பொலிட்டிக்கலி எந்த ஒரு கட்சியா இருந்தாலுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க வந்து ஓகே இது தப்பு நடந்துருச்சுன்னா தப்பு நடந்துருச்சு, இது அவங்க பண்ண விட்டு இது தடுக்க விட்டது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் தான். பட் அதை பத்தியே அவங்க பேச மாட்டேங்கிறாங்கன்றத போதுதான் ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு எல்லாருக்குமே ஒரு செக்யூரிட்டி பயம் கிரியேட் பண்ணும்ல. இப்போ நம்ம வீட்டு இருக்கு, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு இப்போ எனக்கு தெரிஞ்சவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்னையில ஒரு ஏரியால இருந்தாரு. நான் அந்த ஏரியா வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரோட கான்ஸ்டியூன்சி தான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற ஒரு இடத்துல வந்து இது ஒரு 2 இயர்ஸ் பேக் நடந்த ஒரு விஷயம். ஒரு பொட்டி கடை ஒன்று வந்தது அப்படின்னாங்க. அங்க போய் என்ன கேட்டாலும் கிடைக்காது. பட் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அந்த கடையை பார்த்தா அது வந்து ஒரு ட்ரக் செல்லிங் ஸ்டோர், இல்லீகல் திங்ஸ் எல்லாம் அங்கே செல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையை வந்து போலீஸ் வந்து மூடினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஏரியாலேருந்து காலி பண்ணிட்டு வந்து வெளில வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து வெளியே வரதில்லை. இதை ஏன் கவர்மெண்ட் தடுக்கிறாங்க அப்படின்னு
அதுவும் இந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடா நிறைய விஷயத்த வந்து தடுக்கிறாங்க. நியூஸ் வெளில ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஐடியலா ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து நியூஸ் வெளில வரணும். நீங்க தப்பு பண்ணீங்கன்னா தப்பு பண்ணீங்கன்னு கன்ஃபஸ் பண்ணணும். பப்ளிக் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாலிசிக்கே இது அகெயின்ஸ்டா போயிட்டு இருக்கு இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இப்போ கோயம்புத்தூர்ல பாம் பிளாஸ்ட் நடந்தப்போ சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. இன்னி வரைக்கும் அவங்க யாருமே வந்து என்ன நடந்ததுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அதே தான் இப்பயும் ட்ரக் கேஸ்லயுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து இதை பத்தி மழுப்பிடுறாங்க. மீடியா கிட்ட வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கேன்னு ஒரு கேம்பெயின் பண்றாங்க. இந்த பக்கம் பிஜேபிலையும் வந்து அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் இவங்க பில்வோ பண்றாங்க அப்படின்னு பண்றாங்க. நிறைய யூடியூபர்ஸ் அவங்கவுங்க அண்ட் ஆல்சோ ஜேர்னலிஸ்ட்லாம் யூடியூப்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இவ்வளோ கனெக்டிங் த டாட்ஸ் இவ்வளோ பண்றாங்க. இப்போ ஜாஃபர் சாதிக் வந்து இங்க ஒரு கம்பெனி நடத்துறாரு. அந்த கம்பெனியில டைரக்டர் பார்த்தா இந்த சினிமா டைரக்டர் அமீர் இருக்காரு. அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. பட் இந்த நியூஸ் எல்லாம் ஏன் வந்து டிவில மீடியால கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? கவர்மெண்ட் ஏன் அதை தடுக்கிறாங்கிறது தான் ஒரு கொஸ்டினா இருக்கு. இல்ல அது அவங்க செய்வாங்கன்னு எனக்கு பெருசு நம்பிக்கை இல்லை. மெயின் ஸ்ட்ரீம் வந்து அதோட ரிலவன்ஸ் வந்து எப்படியோ எழுந்துருச்சு. நான் வந்து இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் அதுவும் குறிப்பா எல்லாம் தமிழ்நாடு கேபிள் அந்த ஒரு பெரிய ரேட்ரேஸ் இருக்கு அப்படிங்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட விஷயத்தை வந்து சுருக்கிக்கிறாங்க. இந்த வீடியோ நான் கடைசியா சொல்ல விரும்புறது என்னன்னா, இதுல ரொம்ப முக்கியமா இப்ப வரப்போற எலெக்ஷன்ல இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா, எனக்கு என்னோட சார்ந்த ப்ரொஃபஷனலாவும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல்ல முன்னாடி பார்த்த விஷயமும் சரி, இது ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்துமாங்கிறது எனக்கு டவுட் வந்து இருக்கதான் செய்யுது. ஏன் அப்படின்னா, நமக்கு முன்னாடியே தெரியும் டாஸ்மாகால வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா வந்து ஆல்கோஹால் கன்சப்ஷன் நடக்கும், அதனால வந்து குடும்பம் கொலாப்ஸ் ஆகுறதாகும் எல்லாமே நடந்தும் கூட வந்து ஸ்டில் வந்து அந்த டாஸ்மாகை வந்து சப்போர்ட் பண்ற, டாஸ்மாகை வந்து டார்கெட் பண்ணி சேல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் வந்து திருப்பியும் மக்கள் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டக்குன்னு ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுமா அப்படின்னா ஐ ஸ்டில் டவுட். வரலாம், ஐ ஸ்டில் டவுட். ஆனா அப்படி வரத்துக்கு நாம எல்லாம் சேர்ந்து முயற்சிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் எனக்கு ஒரு தெளிவு இருக்கு. ஏன்னா வந்து நாமளும் இதை பண்ணலன்னா வேற யாருமே இதை வந்து செய்ய முடியாது. தேங்க்ஸ் டு மெயின் ஸ்ட்ரீம் அவங்க வந்து இதை செய்ய மாட்டாங்க, செய்ய போறது இல்லை. அதுக்கு பதில் தான் நாம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இதே மாதிரி இந்த இப்ப நாம பண்ணிட்டு இருக்க டிஸ்கஷன் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல பண்ணிருக்க வேண்டிய டிஸ்கஷன். அதை அவங்க பண்ணாதனாலதான் இப்ப நாம இதை இங்க பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி நாம வந்து ஒரு எம்என்கே வந்து நாம வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ வி ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் அவர் ஷோல்டர்ஸ். ஸோ வந்து அவன் பண்ணல இவன் பண்ண நாம இனிமே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ நாம தான் வந்து இந்த ஃப்ரண்ட் லைன்ல நின்று இனிமே வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம இந்த டிஸ்கஷன்லயே வந்து சவுண்டர் சொன்ன எவ்வளவு டேட்டாஸ், அப்புறம் திரு சொன்ன கன்சர்ன்ஸ் எல்லாமே, பாலா சொன்னது, அனந்த் சொன்னது எல்லாத்துலயுமே வந்து மிக முக்கியமான கன்சர்ன் வந்து இந்த கவர்மெண்ட் அப்புறம் ஸ்டேட் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிற சென்ஸ் எல்லாம் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் கவர்மெண்ட்டும் எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் இது எலெக்ஷன்ல என்ன மாதிரி விஷயத்த கொண்டு வரும் அப்படின்ட்டு போட்டு. ரொம்ப தேங்க்ஸ் வினு, அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. நேர்களே நன்றி. எங்களோட இவ்வளவு நேரம் எங்களுடைய இந்த கருத்துக்களை கேட்டதற்கு. உங்களுடைய இதை பத்தி உங்களுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க வந்து இது எங்களுடைய 2வது பாட்காஸ்ட். மேஜர் அவர்களோட ஊக்குவித்தலின் பேரில் அவரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நாம நாட்டுக்காக என்ன செய்யறோம், நாம வந்து விஷயங்களை எப்படி ஆக்டிவா ஒரு ஜனநாயகத்துல நாம வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்ற நோக்கத்தோட பண்றோம். இதுல உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் அதை வந்து பதிவிடுங்க. அதை நாங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்றோம். உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒருவருடைய கருத்தை ஒருவரை பத்தி நீங்க கேட்கணும்னா அவங்களுடைய பேரை போட்டு நீங்க பதிவிடுங்க. அவங்க வந்து அதுக்கு பதில் அளிப்பாங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.